குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட வழக்கில் பிரிந்து போன கணவன் மனைவியிடம் நீதிபதி பேசும்போது பொட்டும் வைக்கல, தாலியோ இல்ல, கல்யாணம் பொண்ணு மாதிரி நடந்துக்கலனா உங்க வீட்டுக்காரருக்கு உங்க மேல எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும் என கேட்டாரா. கணவனிடம் ஜீவனாம்சம் கேட்ட மற்றொரு வழக்கில் ஒரு பெண் நல்லா சம்பாதிச்சா அவங்களை விட நல்லா சம்பாதிக்கிற ஒரு ஆணை திருமணம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு ஆண் நல்லா சம்பாதிச்சா அவங்களை விட குறைவா சம்பாதிக்கிற அல்லது வீட்டுல பாத்திரம் தேய்க்கிற பொண்ணு கூட மனைவியா ஏத்துக்கிற அளவுக்கான பக்குவத்துல பிளெக்சிபிள். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவரிவன் இஸ் ஃபைன். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா ஒரு நியூஸ் பாத்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா புனேல ஒரு நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 டிவோர்ஸ் கேஸ் நடக்குது. அந்த டிவோர்ஸ் கேஸ்ல அவங்க அந்த பெண்களை இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அதை பத்தி தான் அதை பார்த்தோன்னே கொஞ்சம் என்ன சொல்றதுனே தெரியல. இவங்க எல்லாம் எதுக்காக இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தாங்க. இது என்னன்னா, பூனேல 2 கேஸ் டிவோர்ஸ் கேஸ் போகுது, கோர்ட்டுக்கு போகுது. அப்படி கோர்ட்டுக்கு போறப்ப அங்க இருக்க ஜட்ஜ் கேக்குறாங்க. ஒரு கேஸ்ல என்ன கேக்குறாங்கன்னா, அந்த பெண்ணை பார்த்து நீ பூ வைக்கல, இந்த மாதிரி தாலியும் கட்டிக்கல, அப்படி இருக்கிறப்போ உன்னுடைய கணவருக்கு உங்க மேல எப்படி ஆர்வம் வரும், இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ் கேட்டிருக்காரு. சரியா? 2வது கேஸ்ல என்ன இன்னொரு ஜட்ஜ் கேட்டிருக்காரு அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி பெண்களையும் என்ன இந்த மாதிரி பெண்கள் எல்லாரும் ஆண்களை உங்களோட நிறைய சம்பாதிக்கிற ஆண்கள், நிறைய காசு வச்சிருக்க ஆண்கள் அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்கள்கிட்ட ஒரு பிளெக்சிபிலிட்டி கிடையாது. ஆனா ஆண்கள் அப்படி இருக்கிறது இல்ல. ஆண்கள் 10 பாத்திரம் தேய்க்கிற பெண்களோட கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப பிளெக்சிபிளா இருந்தாங்க. அவங்க ரொம்ப இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இத பார்த்துமே எனக்கு கொஞ்சம் இதாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரொம்பவே ஜாஸ்தியா ஆயிடுச்சு, வந்துருச்சு, கடுப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்ல, பெண்கள் பூ வச்சுக்கணும், பொட்டு வச்சுக்கணும், அப்பதான் ஒரு ஆணுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அது எஸ்பெஷலி கணவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப கணவன் அப்படிங்கிறது ஒரு ஆண் தான் இல்லையா. ஆண் அப்படி இருக்கிறப்ப பூ வச்சு பொட்டு வச்சு இருந்தாதான் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேல இன்ட்ரெஸ்ட் வரும்னு நினைச்சா ரோட்ல எந்த பெண்ணுமே போக முடியாதுங்க. யாருமே பொட்டு வச்சிருக்க பெண்களை எல்லாம் பார்த்து எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாட்டுல கற்பழிப்புகளின் எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகும். சரியா? அதே மாதிரி பூ வச்சிருக்க பெண்கள் மேல எல்லாம் ஆர்வம் ஆண்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், யாருமே இங்க நடமாட முடியாது. போற இடம் எல்லாம் இப்ப நம்ம நாட்டுல நடந்த கற்பழிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம நாட்டுல நிறைய பேருக்கு முடியல. யார் கற்பழிச்சாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. யார் மேலேயும் உள்ள கேஸை யார் மேலேயும் தூக்கி போட்டுறாங்க. எந்த பொண்ணு செத்து போனாலும் உடனே அது கற்பழிப்பு தான் இவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த கற்பழிப்புக்கு காசை கொடுக்குறாங்க. சரியா? இந்த எண்ணிக்கையே ஜாஸ்தியா இருக்குது. இதுல எப்படிங்க எல்லாரும் பூ வச்சிருக்க பெண்கள் மேல எல்லாம் ஆண்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும், பூ வச்சிருக்க பெண்கள் மேல எல்லாம் ஆண்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்னு சொன்னா யாரும் நான் உசுரோட நடமாட முடியாது, பாத்துக்கோங்க. சரியா? இந்த மாதிரியான தயவு செஞ்சு பேசுறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அப்புறம் செகண்ட் பாயிண்ட், ஆண்கள் எல்லாரும் தங்கமானவங்கப்பா, அவங்க பிளெக்சிபிள். ஆண்கள் இந்த விஷயத்துல பெண்களிடமும் சரி ஆண்களிடமும் சரி நிறைய தப்புகள் இருக்கு. இது பெண் அப்படியே பெண்கள் எல்லாரும் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நானும் ஒரு பொண்ணுதான். சரியா? அதே மாதிரி ஆண்கள் எல்லாரும் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது மெஜாரிட்டி கேசஸ் தான் நான் சொல்றேன். ஓகே? அப்ப ஆண்கள் எல்லாரும் 10 பாத்திரம் தேய்க்கிற பெண்களை கூட கல்யாணம் பண்ணிக்க தயார். 10 பாத்திரம் தேய்க்கிறதுனா என்ன உங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு? யாரையும் ஏமாத்தாம அறகுறையா தப்பான ஆபாசமான ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணாம 10 பாத்திரத்துக்கு எவ்வளவு பெட்டர். ஓகே? அந்த மாதிரியா இருக்கவங்க உழைச்சி நேர்மையான வழியில சம்பாதிக்கிற எந்த தொழிலும் கேவலம் கிடையாது. அது என்ன 10 பாத்திரம் எக்ஸாம்பிளுக்கு வேற ஒரு இதே கிடைக்கலையா அவங்களுக்கு? 10 பாத்திரம் தேய்க்கிறது என்ன? 10 பாத்திரம் தேய்க்கிறது ஏன் 10 பாத்திரம் தேய்க்கிறவங்க எல்லாம் பெண்கள் கிடையாதா? அப்படி 10 பாத்திரம் தேய்க்கணும்னா நீங்க நாட்டை என்ன பண்ணிருக்கணும்? பயங்கரமா வளர்த்துருக்கணும். எல்லாரையும் நாட்டுல இருக்க எல்லாரையும் முன்னேற்றி இருக்கணும். பெண்கள் 10 பாத்திரம் தேய்க்க கூடாது அப்படின்னா என்ன இதெல்லாம்? அப்புறம் ஆண்கள் எல்லாரும் எந்த ஆணுங்க 10 பாத்திரம் தேய்க்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லுங்க. எனக்கு தெரியல, ஏதோ 100ல 1 2 இருப்பாங்க. சரியா? இவன் லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே ஸ்டேட்டஸ் பாக்குற காலம் இது. இந்த காலத்துல நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன்னா எனக்கு வரப்போற பொண்ணு பிஹெச்டி தான் வரணும் ஸ்டேட்டஸ். நான் கோடீஸ்வரனால எனக்கு வரப்போற பொண்ணு அந்த ஃபேமிலி அட்லீஸ்ட் ஒரு லட்சாதிபதியா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க தானே இருக்காங்க ஆண்கள். எத்தனை அப்படியே ரோல் மைண்டடா நான் இதெல்லாம் கல்யாணம் பண்ணிப்போப்பா இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல கிடையாது, இருக்காங்க. பட் வெரி ஃபியூ. ஓகே? மெஜாரிட்டி தான் நான் பேசுறேன், முன்னாடி சொல்றேன் இல்லையா. அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ இப்ப நிறைய டிவோர்ஸ் ஏன் ஆகுது? பெண்கள் நல்ல கேரக்டரா இருக்காங்களா, குணமா இருக்காங்களா அப்படிலாம் யாரும் பாக்குறது கிடையாது.
பணக்காரங்களா இருக்காங்களா, நல்லா படிச்சிருக்காங்களா, நமக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்களா அப்படின்னு பார்த்துதாங்க கல்யாணம் பண்றாங்க. அதனாலதான் வந்து நிறைய டிவோர்சஸ் வந்து நடக்குது. சரியா? நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அப்படி ஆண்கள் இருக்காங்களோ இல்லையோ, அவங்க வீட்டுல உள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு பார்த்தவங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, நீங்க வேணா கொஞ்சம் நிறைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க, நான் சொல்றது ஐயா. நெக்ஸ்ட் வந்துட்டு பெண்கள். பெண்கள் வந்துட்டு ரொம்ப வந்து இந்த மாதிரி பிளெக்சிபிளா இல்ல, அது ட்ரூ, உண்மைதான். சரியா? இப்பெல்லாம் வந்து பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் என்னன்னா, எங்களுக்கு வரவங்க அப்படி இருக்கணும், 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும், 50,000 ரூபாய் மினிமம் சம்பாதிக்கணும், அப்புறம் வந்து வீடு வச்சுக்கணும். சரியா? அதாவது சிட்டில இருந்தா சிட்டில ஒரு வீடு வச்சுக்கணும், கிராமத்துல இருந்தா கிராமத்துலயும் ஒரு வீடு வச்சுக்கணும். எஸ்பெஷலி வந்து அம்மா அப்பா எல்லாம் கூட இருக்க கூடாது. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை பெண்கள் பண்றதுன்னா, அம்மா அப்பானா பையனை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு போராடி எல்லாம் அவங்களுடைய உழைப்பு உழுந்து கொடுத்து பிள்ளைங்களை வளர்த்து விடுவாங்க. இவங்க ஒரு நாள்ல வந்துட்டு எங்களுக்கு எங்க வீட்டுக்காரர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உடனே வந்து குறிச்சு எடுத்துக்கோங்க. என்னம்மா இது, உங்க வீட்லயும் பையங்க இருக்காங்க தானே, இதெல்லாம் பண்ணீங்கன்னா எப்படி? நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கோங்கிறதுக்காக, நீங்க படிச்சிட்டீங்கிறதுக்காக 1,00,000 ரூபாய் 50,000 ரூபாய் வாங்குற பையனை தான் நான் கல்யாணம் படிப்பேன்னா, 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற பையன் நம்ம ஊர்ல என்ன எல்லாரும் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டுல அப்படியா நம்ம நாட்டுல எல்லாரும் இருக்கும்? 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிற பையன் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம். பாதி பேருக்கு கல்யாணமே இந்தியா நடக்காது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, தப்பு கிடையாது. ஆனா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஓகே, அதனால இந்த மாதிரி ஜட்ஜஸ் வந்துட்டு இதெல்லாம் வந்து கேக்குறது வந்து நீதிபதிகள் எல்லாரும் வந்து இந்த மாதிரியான கேசஸ்ல எல்லாம் வந்துட்டு நீங்க எல்லாரையும் கைட் பண்ணணும். நீங்க எல்லாருக்கும் வந்து நல்ல விஷயங்கள் வந்து செய்ய, நீங்க வந்து ஒரு ஒரு பொறுப்புல இருக்கீங்கிறப்ப நம்ம வந்து அதுல வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்றது வந்து அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் கேட்டீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? ஒரு பெண்களை பார்த்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து பெண்ணை வந்துட்டு இப்படியெல்லாம் வந்துட்டு சொல்றது அப்படிங்கிறதெல்லாம். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் யோசிச்சு பேசுறா, எல்லாருமே யோசிச்சு இந்த மாதிரி சொல்றது வந்து அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாம பேசுனா ரொம்ப நல்லா இருக்கும். Thanks a lot. Bye bye.